எவ்ரிபடி. வீரதீர சூரன் இப்போ தான் பார்த்து முடித்தோம். சியான் விக்ரமோட படம். யூஸ்வலாக அவர் நடித்த படம் மாதிரி கிடையாது இது. யூஸ்வலாக அவரை நம்ம ஒரு டோனில் பார்த்துருப்போம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு மாண்டாஜ் பாட்டு இருக்குது. ஜிவி பிரகாஷோட பாட்டு மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. எஸ்ஜே சூர்யா வந்து சியான் விக்ரம்க்கு ஈக்குவலாக ஒரு நல்ல ரோல் நடிச்சிருக்காரு. துஷாரா வந்து 2 கிட்ஸுக்கு அம்மாவாக வந்திருக்காங்க. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அப்ரோச், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, அதாவது செகண்ட் ஹாஃப்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப் செட் பண்ண மாதிரி இருக்குது. அங்கங்கே நீங்கள் கதையை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக இன்டெப்த்து நீங்கள் கவனிக்கணும், இல்லைனா ஒரு மாதிரி இருக்கும். இந்த மூவியோட செட்டப்பே வந்து ஒரு வில்லேஜில் நடக்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தியேட்டரில் பார்த்தா மட்டும்தான் இந்த படம் வந்து இதோட ஃபுல் எஃபெக்ட் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஓடிடியில் பார்க்கும்போது நமக்கு அவங்க பேசுறதுனால ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். தியேட்டரில் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அந்த எஃபெக்டோட, அந்த சவுண்டோட, அஃப்கோர்ஸ் அந்த ஊரில் எல்லாம் கத்தி பார்ப்பாங்களா, அப்படி பார்க்கும்போது இந்த படம் இன்னும் எலிவேட்டடாக இருக்கும். காலியான இந்த மாதிரி ஒரு தியேட்டரில் பார்க்கும்போது இது நல்லா இருக்கா இல்லையான்னு தோன்றவங்களுக்கு தெரில, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஃபேமிலியோட தேட்டரில் போய் பார்க்கலாம். வெட்டு குத்துலாம் வந்து எண்டில் தான் வருது. ஒரே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எண்டில் இருக்குது. 1 டேக் ஷாட் எடுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நல்லா எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டோன் ஆஃப் த மூவி, அந்த டெக்ஸ்சர் ஆஃப் த மூவி, அந்த கலர் ஆஃப் த மூவி வந்து நைட் டைம் செட்டப்பில் இருக்குது. ஆனால் அந்த நைட் டைம் செட்டப்பில் இருக்கிற மாதிரி இல்லை. யூஸ்வலி இப்போ அந்த சில படங்கள்லாம் இருட்டாகவே இருக்கும், கால் கிட்ட கேமரா வச்சு ஒருத்தர் எடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரு டேரக்டர், அந்த மாதிரி இல்லை. இது வந்து நல்லா இருக்குது, அதாவது பார்க்குற மாதிரி இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது, சில சீன்ஸ்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம சியான் விக்ரம்க்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும்ல, அவர் அப்படி ஹேண்ட்ஸமாக இருக்கார், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கிடையாது. இது வந்து ஸ்டோரி தான் ஹீரோ. இவர் விக்ரம் இல்லை, யார் நடிச்சிருந்தாலும் இந்த படம் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி ஸ்டோரியை தான் முன் வச்சு கொண்டு போயிருக்காரு டேரக்டர். இவரோட படம் இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல, எனக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. பார்த்துருக்கேன் நான் தெரியல. பணியாரம் பத்மனியும் பாட்டு பார்த்துருப்பேன், படம் பார்த்துருக்கேன் தெரியல. சேதுபதி பார்த்துருக்கேன் தெரியல, அதுவும் பார்த்தது கிடையாது. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சித்தாவும் நல்ல படம். சித்தாவும் நான் பார்க்கல, ஏன்னா அது வந்து எனக்கு அந்த மாதிரி டார்க் எண்டிங் படங்கள் வந்து பிடிக்காது. இது டார்க் எண்டிங்காக, கொஞ்சம் டார்க்காகவும் இருக்குது, அவருக்கு ஒன்றும் ஆகாது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு குத்து கொலை அந்த மாதிரி படம் தான். இது நாட் லைக் போயிட்டு வந்து ஜாலியாக பார்த்துட்டு வெளியில் வந்தோம், ஃபன்னாக அப்படியே ஆகி ஜாலியாக இருக்கும், அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக அந்த த்ரில்லருக்காகவே செட் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல நம்மளை பில்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்ட் 2 ரிலீஸ் பண்ணதுனால ஃபஸ்ட்டு பர்சனலாக நான் சொல்லிடுறேன், எனக்கு இது கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா இது வந்து பார்ட் 2ன்னு வந்தேன், பார்ட் 1 எங்கன்னு கேட்டால் இனிமேல் தான் வருன்றாரு வினோத். அப்புறம் பாதி நேரம் 40 நிமிஷம் வரைக்கும் ஹீரோ காணோம், எங்கே வருவாருன்னு தேடிட்டே இருந்தேன். ஸோ அகெயின் ஒரு மூவி லவருக்கு இது வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜாலியாக 3 hours நான் வந்து எனக்குலாம் இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஜாலியாக சிரிச்சுட்டு போகிறதுக்கு வரவங்க, என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த படம் வந்து பார்க்கலாம். இந்த ஹஸ்பண்டோட வேணால் ஒரு வாட்டி வரலாம். மற்றபடி வந்து இதுக்காக போய் சியான் விக்ரமோட ஃபேன்லாம் இருப்போம்ல, வாவ் நான் வந்து அந்த காலத்தில் ஒரு சாக்லேட் பாயாக இருந்தார் அவரை பார்க்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. வயசான ஒரு தாத்தா சியான் விக்ரம் தான் இருக்கார். இதில் வயசாயிடுச்சுன்றது தெரியுது. அவரையும் பாவம் ஷாருக் கான் மாதிரி சட்டையை ஊற்றி நிற்க வச்சு, அதெல்லாம் ஷாருக் கான் வயசானவர் தான். ஷாருக் கான் எங்க மாதிரி பேசுற, ஷாருக் கான் மாதிரி எப்பவுமே சட்டப்படாம இருக்காரு. இவர் இந்த படத்துல இப்படி போட்டதுனால கொஞ்சம் அந்த ஏஜுக்கு இஸ் ஃபிட் ஃபார் வெரி ஃபிட். கரெக்ட். அவர் போலீஸா பார்த்துட்டு பொறுக்கிய பார்க்கறது ஒரு மாதிரி இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம். இல்லை, இந்த படத்தில் நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த டைரக்டருடைய டெக்னிக்கல் சைடு. ஏன்னா யூஸ்வலி அந்த 60 சீன்லாம் எழுதுவாங்கல்ல, அப்பா சொல்லியிருக்காரு 60 சீன்லாம் எழுதுவாங்க ஜென்ரலி ஒரு படம் எடுத்தா. இது வந்து 15 சீன் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. லென்த்தி சீன்ஸ் எல்லாமே, நிறைய சிங்கிள் டேக் ஷாட்ஸு, லென்த்தி ஷாட்ஸு, அதோடைய கட்ஸ், நிறைய கட்ஸ் இருக்கு. ஒன் நைட் ஸ்டோரி. இது பேசிக்கலி ஒரு நைட்டில் நடக்கிற ஸ்டோரி தான் அது. அதாவது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக காட்ட முடியுமோ அப்படி காமிச்சிருக்காங்க. இது யூஷுவல் மூவி மாதிரி மேக்கிங். சொல்லுங்க. அவ்வளோதான், அதான் சொல்றேன். இந்த ஷார்ட் கொஞ்சம் மேக்கிங் வைஸ் கொஞ்சம் படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே. மேக்கிங் வைஸ் படம் as a movie lover என்ஜாய் பண்ணீங்களா? மூவி லவர் என்ஜாய் பண்ணேன். ஆனால் அதாவது என்ன சொல்றேன்னா, நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து விக்ரம் வந்து அடிப்பாரு, சண்டை போட போறாரு, இது பண்ண போறாரு, இன்னும் இதை பண்ண போறான்னு நினைச்சா அமைதியா இருப்பாரு. ஏன்னா இட் டசன்ட் வாண்ட் டு இன்வால்வ் இன் ஃபைட்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஆயிட்டு அமைதியா டைப்ல இருப்பாரு. ஃபேமிலி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுனால சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் கடைசியா வந்து அது மாதிரி வந்துட்டு கடைசி ஒரு 20 நிமிஷத்துல தான் ஃபுல்லா இறங்கி பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்டோரி வைஸ் அது கரெக்டா இருக்கு ஆக்சுவலி. ஆனா அகெயின் ஃப்ரம் என்ன சொல்றது, ஒரு என்டர்டெய்னிங் பெர்ஸ்பெக்டிவா சில இடத்துல எல்லாம் வந்து நம்ம எதை பண்ண போறாங்க பார்ப்போம், எதுவும் பண்ண மாட்டாங்க, அது மாதிரி இருக்கும். ஆனா மேக்கிங் வைஸ் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற. இல்ல, இப்ப சம்மர் லீவ் வந்திருக்கு, எவ்வளோ கேவலமான படம் எல்லாம் தியேட்டர்ல போய் பாருங்க நான் சொல்லியிருக்கேன். அந்த ரகத்துல பார்க்க போனா இது வந்து ரொம்ப நல்ல படம். தியேட்டர்ல அதான் சொல்றேன்ல, தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே எடுத்த படம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்கணுன்றதுக்கு ஒரு கிராண்டியர் காட்டணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு வில்லேஜ் செட்டப்பில், அதுவும் இருட்டில், அந்த டோன் இருக்குல்ல, அது உண்மையாகவே சினிமா. ஆனால் எனக்கு என்னன்னா, இந்த பார்ட் 2 ஒரு
நான் அப்படி நினைச்சேன்னா பாகுபலி பிகினிங் எண்டிங் அது மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா துண்டா விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். ஒரு விஷயத்துல வந்து அட்லீஸ்ட் இன்னொரு செகண்ட் பாட்டு அடுத்த பாட்டு வெயிட் பண்ண தேவையில்ல. சில படத்துலாம் ஒரு மாதிரி முடிச்சுட்டு நிறுத்திட்டு அடுத்த பாட்டு என்ன பண்ணும், அடுத்த பாட்டுல பாருங்கன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. தண்ணியில வந்தாங்களா அது மாதிரி கட் பண்ணாம இது வந்து ஒரு ஸ்டோரியுடைய ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. ஒரு பாதியில ஸ்டார்ட் ஆகி ஒரு லைட்டா பிளாஷ்பேக் போயிட்டு திரும்பியும் அந்த ஸ்டோரி கண்டினியூ ஆகி அதை முடிச்சிட்டாங்க. ஆனா என்னன்னா அவர் யாரு, எப்படி, ஏன் அவருக்கு வந்து அவ்வளவு ஃபைட் பண்ணுவாரா, என்ன மேட்டர்னே தெரியல. இந்த உறவு முறையே புரியல. லைட் ஆஃப் பண்ணுங்க அந்த போன்ல. எஸ்ஜே சூர்யாக்கு என்ன ரோல், என்ன அவர் யாரு? எஸ்ஜே சூர்யா நல்லா நடிச்சிருக்காரா? ஒன் லைன் ஸ்டோரி நல்லா நடிச்சிருக்காரா எஸ்ஜே சூர்யா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா எஸ்ஜே சூர்யா? எஸ்ஜே சூர்யா நடிப்பு பிடிச்சதா உங்களுக்கு? அது வந்து கொஞ்சம் மாநாடு எஸ்ஜே சூர்யாவும் இந்த ரெகுலர் எஸ்ஜே சூர்யாவும் இருப்பாங்கல்ல, போயிட்டே பேசலாம். ஆமா, அந்த மாதிரி ஒரு சொல்ல முடிச்சல அவ்வளவுதான். அது மாதிரி ரெண்டும் இருக்கிற மாதிரி கலந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதுல எஸ்ஜே சூர்யா. அதுக்கப்புறம் துஷாரா ஆஃப்கோர்ஸ் அவங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கடைசி சீன்லாம் தூக்கி தள்ளி விடுற சீன்லாம் விழுந்து எழுந்திருக்கிற மாதிரி சீன், கிளைமேக்ஸ் வந்து ஹைலைட்டா இருக்கும், கண்டிப்பா ஹைலைட்டா இருக்கும். சோ அந்த 2 ஹவர்ஸ்ல வந்து லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வந்து பவர் பேக்டா இருக்கு. பவர் பேக்டர் முதல்ல ஒரு 1.5 மணி நேரம் இந்த செட்டப்காக இல்ல, ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா அது கதை புரியுதுக்கு. ஏன்னா மெயின் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு சிம்பிள் பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் எங்க போகுதுன்றது நடுவுல பிரேக் பண்ணுவாங்க. அப்புறம் திரும்பியும் ஆக்ஷன் இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஃபுல் பிளாக் ஸ்டார்ட் ஆகும். ஃபுல்லா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து ஒரு கிளைமேக்ஸ் தான் ஆக்சுவலி சொல்ல போனா. செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லா கிளைமேக்ஸ் தான் அது. அதே மாதிரி நம்ம இவரை மறந்துட்டோமே, அவர் பேர் என்ன, சூரஜ், அந்த மலையாள ஆக்டர். லைட்டிங் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இந்த மெயினா இன்னொரு மெயின் 2 கேரக்டர் இருக்காங்க. அந்த வில்லன் அப்பாவும் அந்த பையனும், இந்த மலையாள ஆக்டர் சூரஜ்ன்றவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப கேஷுவலான பெர்ஃபார்மன்ஸ் அவரு. அவங்க அப்பா கேரக்டர்ல வர பெரிய ஒரு கேரக்டர்ல வர இன்னொரு கேரக்டர், அவர் தெலுங்கு ஆக்டர், பேர் தெரியல எனக்கு, அவரும் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதாவது என்னன்னா மோஸ்ட்லி எல்லாருமே சண்டை போட்டா கூட யதார்த்தமான ஃபைட்டிங்கா இருக்க மாதிரி அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி ரொம்ப நேச்சுரலா பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குண்ணா. சரி, அந்த மேக்கிங் கான்செப்ட்ல கண்டிப்பா இது வந்து சூப்பர் டூப்பர் படம். என்ஜாய்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வேரி ஆகும். ஒருத்தங்களுக்கு வந்து ஆக்ஷன் சூப்பரா இருக்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க, சில பேர் ஃபேமிலி சென்டிமெண்ட் இல்லைன்னா என்டர்டெய்னிங்கா இருக்கா, மீன் சீன் பை சீன் விசில் தட்டிட்டே இருக்க மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஒருத்தருக்கு கொஞ்சம் வேரி ஆகும் அந்த படத்துல. ஐ ஆல்வேஸ் திங்க் தட் யூஎஸ்ல பாக்கும்போது யூஎஸோட ஃபேன்ஸ் வந்து நீங்க இம்ப்ரெஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்க வைபே வந்து குவைட்டா இருப்பாங்க எல்லாரும் பயங்கர கூட. ஈவன் ரஜினி படமே இருந்தா கூட, எந்த ரஜினி, விஜய், அஜித் எந்த படமா இருந்தாலும் விசில் அடிச்சு ஒரு இந்தியால வந்து ஒரு வைப் இருக்கும். நீங்க வந்து சும்மா இல்லைன்னா கூட அந்த மாஸ் மியூசிக் டக்குன்னு அடிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கூட்டத்துல உங்களுக்கு வேற மாதிரி ஃபீல் இருக்கும். அப்ப உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சுமாரா இருக்கிறது கூட சூப்பரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இங்க அப்படி கிடையாது இல்லையா? இங்க வந்து நம்ம மோர் எஃபர்ட், ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம அந்த கதை உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலன்னா உங்களுக்கு முடியாது. மோர் ஓவர் அந்த வந்து பாக்குறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து பிடிக்கிற மாதிரி வந்தாதான் பிடிக்கும், இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா இது நான் ஏன் சொல்றேன்னா, இது வந்து ரொம்ப கீனா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டாபிக் இருக்கிற படம். உன்னிப்பா கவனிக்கணும். நடுவில் எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட ஐயோ இந்த நடுவில் ஒரு ஸ்டெப் போயிடுச்சு, இது என்னன்னு புரியாத மாதிரி இருக்கு கொஞ்ச நேரத்துல. ஆனா அது வந்து நீங்க யூஸ்வலி அந்த மாதிரி படம் பார்க்காதவங்க நெரேட்டிவ் இருக்குல்ல, இதுல வந்து என்னன்னா ஒரு கேரக்டரையும் ஃபாலோ பண்ணணும். யார் இந்த கேரக்டர், எதனால அது என்ன பண்ணுது, அது என்ன இம்பாக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த அவங்க ஃபேமிலியில ஒரு பொண்ணு இருப்பா, அவ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுட்டே இருப்பா, கடைசி அவளையே வந்து பாத்துட்டு போங்க. நான் ட்ரெய்லர் கூட பாக்கல, நான் எடுத்தோன்னே வீர தீர சீரன் 2 ஐயோ நான் எக்ஸாம் படிக்காம மாட்டேன்ற மாதிரி வினோத் பார்ட் 1 பாக்கல. வினோத் என்ன நடக்கும் அதுல அப்படின்னு கேட்டோம்னா இல்ல அதெல்லாம் கிடையாது, ஏன்னா இப்பதான் எம்பூரான் பார்த்தாரு, அதுல பார்ட் 1 இருக்கு. சோ பார்ட் 1 பார்த்தா பார்ட் 2 உங்களுக்கு புரியும்ன்ற ஒரு கனெக்ஷன் இருக்கும்ல. இதுல வந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், டைரக்டா பார்ட் 2 எடுத்துட்டாங்க. பார்ட் 1 அடுத்த எடுப்பாங்க. வண்டியில வரும்போது சொன்னாங்க இது பார்ட் 2 தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னு. எனக்கு புரியல என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, விவேக் மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை. சரி, எனிவே அகைன் ஐ ஜஸ்ட் இட்ஸ் ஓகே ஃபார் மீ. தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம். யூஎஸ்ல இருக்கிறவங்க இல்ல மேக்கிங்காக கண்டிப்பா போய் பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. பட் ஐ ஹேவ் a special request for people who are here in Tracy, in and around Tracy. Please come and watch movies. If you don't watch movies, they will not release Indian movies here. Theater empty-ஆ இருக்கு. இல்ல இங்க இல்ல, எல்லா ஊர்லயுமே அவங்க ஊர்ல ரிலீஸ் ஆகணும்னா இங்க வரதே இல்லன்னு வந்தா போய் பார்க்கலாம். அப்புறம் என்னதான் மக்கள் போய் அப்படி எப்படி பண்ணுவாங்க? நீங்க சப்போர்ட் பண்ணாதான் மோர் மூவிஸ் ரிலீஸ் ஆகும். மோர் மூவிஸ் நம்ம வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். We are here only to experience movie, eating, sleeping, dressing nicely. இதான் நம்மளோட லைஃப். இது தவிர நமக்கு இங்க எந்த லைஃபும் கிடையாது. This is the closest we have to, we have that we can connect with home. So for us, when you want, if you have time, if you can, like ஃப்ரெண்ட்ஸோட வந்து நீங்க சப்போர்ட்டிவா அந்த படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்காரங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இந்த படமே நேத்திக்கு ஒன்று ரிலீஸ் ஆகணும், கேன்சல் ஆகி இன்னைக்கு பண்ணாங்க. இந்தியாவில் கேன்சல் ஆச்சு ஓகே, ஆனா இன்னைக்கு நாங்க 3 பேர் தான் பாக்குறோம்.
ஸோ யூஸ்வலி நான் என்ன சொல்றேன்னா தெலுங்கு படம் ஹிந்தி படம் அவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட் வந்து நம்ம படங்களுக்கு இல்லை, தமிழ் படங்களுக்கு இல்லை. மலையாள படம் இருக்கு, கம்மியா தான் இருக்கு, அடுத்த ரேஞ்ச் தான். நம்மளும் மலையாளமும் ஓரளவுக்கு கீழே தான் அப்படியே மிதந்துகிட்டு இருக்கோம். அவங்க கூட நேத்து ஒரு தேட்டர்ல 50 பேர் பார்த்தாங்க. ஆமா, அது ஆனா மேபி லாலேட்டனுக்காக வந்திருப்பாங்க. பட் நம்ம இன்னும் கட்டுமரமா தான் வந்துகிட்டு இருக்கோம். அவங்க தெலுங்கு படம் இந்த படம்லாம் வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் அவங்க வந்து பாக்குறாங்க. அட்லீஸ்ட் அது நல்லா இருக்கோ இல்லையோ வந்து சப்போர்ட்டிவா ஒரு குரூப்பா வந்துடுறாங்க. ஸோ நம்ம வந்து இது கூட பண்ணலன்னா இப்படி ஒரு 15 ரூபா நம்ம செலவு பண்ணி பாருங்க. ட்ரேசியில தேட்டர்ல கேட்டா கூட்டமே வர மாட்டேங்குது, அதனால மோர் ஷோஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. கேட்டாதான் நான் ஏன்னா எல்லா வாட்டியும் நான் கால் பண்ணி கேட்பேன், மோர் ஷோஸ் போடுங்க, 8:30 ஷோ போடுங்க, 7 இல்லைங்க அந்த டைம்ல வேற படம் வந்திருக்கு அதுதான் போட போறோம் அப்படின்றாங்க. ஸோ எனக்கு புரியுது, இங்க வந்து பஞ்சாபி கிரௌட் அதிகமா இருக்கனால அவங்க பஞ்சாபி மூவிஸும் நல்லா ஓடுது, நல்லா நிறைய ரிலீஸ் ஆகுது. ஆனா அகைன் நம்மளுடைய ரிக்வெஸ்ட் ஃபார் பீப்புள் ஹியர் இன் அண்ட் அரௌண்ட் ட்ரேசி சினிமா இருக்கு, ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் மூவிஸ். ஓகே, ஸோ இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்க. சென்னை மக்களே, வெளிநாட்டில் வேற எங்கெல்லாம் இருக்கீங்களோ தேட்டரில் போய் வீர தீரசுரன் பார்த்துட்டு பார்ட் 2 பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களும் பார்ட் 2 போயிட்டு ஐயோ பார்ட் 1 பார்க்கலையான்னு பயந்தீங்களா என்ன மாதிரின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு கோ ஹோம் நவ். பிஃபோர் ஐ கோ ஐ வாண்ட் ஷோ யூ மை ட்ரெஸ். இதான் என்னுடைய ஐதரளி பேண்ட் ட்ரெஸ், காஸ்கோல வாங்கின பேண்ட். பாருங்க, இன்னொரு தமிழ் படத்துக்கு எல்லா மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. என்ன படம்? அடுத்த படம் தமிழா இல்லை வேற ஏதோ லாங்குவேஜ் படமா? So okay, this is bye from me. I'll meet you in another movie. Thank you. எப்படி இருக்கு என் ட்ரெஸ்? கம்ஃபியா இருக்கு, பயங்கர கம்ஃபியா இருக்கு. இது வந்து நார்மல் ஹைட் இருக்க பீப்புளுக்கு முக்கா பேண்டா, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஃபுல் பேண்ட். சரிதான் என்னோட அவுட்ஃபிட். டாப் இஸ் ஃப்ரம் நல்லி, பாட்டம் இஸ் ஃப்ரம் காஸ்கோ, ஷூ இஸ் ஃப்ரம் காஸ்கோ, பேக் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட். நீ ஒன்றும் வாங்கல, நானும் ஒன்றும் வாங்கலன்ற மாதிரி இருக்கு. இது நான் வாங்கினேன் மேம், ஷூ நான் வாங்கினேன். ஓகே, இது என் மதர் வாங்கினாங்க மேம். ஓகே ஓகே, இது மட்டும் தான் gift. அதை சொல்லு. சரி, ஓகே. Okay, thank you. Bye. Thank you guys for watching this video.